சரிங்கண்ணா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரியாதான் இருக்கும். என்னது இது? ஏதோ தப்பா படுதே. நீங்க 2 பேரும் நிஜமாதான் சொல்றீங்களா? அபி, எனக்கு புரியுது. நீ மனோவை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னப்போ செத்து போயிடுவேன்னு மிரட்டின அண்ணன் இப்ப என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்கிறியா? ஏதோ எதிர்பாராம உங்க 2 பேரையும் அந்த மாதிரி பார்த்ததுல கோவப்பட்டு அப்படி நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் நீ அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் நேர்லயே பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் பிடிவாதமா இருக்கிறது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால உங்க காதலுக்கு இனிமே நான் குறுக்க நிக்க மாட்டேன். மாப்பிள்ளைகிட்டையும் பாரதிகிட்டையும் சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசி கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கான வேலையை பார்ப்போம். அண்ணன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உனக்கும் மித்ராவுக்கும் ஒரே மேடையில கல்யாணம். ஆனா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்ச இந்த மனம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்யூண்ணே. சத்தியமா எங்க காதலை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் சம்மதம்னு சொல்லிட்டாரே, உன் அக்காளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப என்ன, நீ நினைச்சவனோட நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுது. சரி, இப்ப போலாமா? சரி, சொல்லிட்டு வா. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. வரேன்.